வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எஸ்டிகேஐசி பெட் ஆம்பிளிஃபயரு மாஸ்பெட் இந்த மாதிரி எல்லா ஆம்பிளிஃபயர்லேயும் ஸ்பீக்கர் ஷார்ட்டாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்பீக்கரில் வந்து டிசி ஆயிடுச்சுன்னா மீட்டரை வச்சு நம்ம பார்க்கலாம். மீட்ரு இல்லாமல் நம்ம ஒரு டெஸ்ட்டில் மூலமாக எப்படி அந்த ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி ஒரு நண்பர் வந்து ஏற்கனவே ஒரு இடம் கேட்டிருந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதாவது ஐசி ஷார்ட் ஆனால் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு வந்து இது 12 வோல்ட்டு பல்ப். இந்த பல்ப் வந்து நம்ம 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலாம் இந்த பல்ப்பு கிடைக்கும். இதை வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு இதில் வந்து 2 வயர் வந்து இதில் பற்ற வைக்கணும். இந்த பல்பில் வந்து இந்த 2 வயரை வந்து பற்ற வச்சுக்கலாம். இந்த வயர் வந்து நல்ல குவாலிட்டியான வயராக இருக்கணும். சும்மா அந்த ரிப்பன் வயர் மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல குவாலிட்டியான ஒரு 1 ஸ்கொயரும் இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து 1 ஸ்கொயரும் கம்மி தான், ஆனால் குவாலிட்டியான வயரு, கட் ஆகாது. அந்த மாதிரி வயரை எடுத்திருக்கேன் நான். இந்த வயரில் ஒரு 2 வயர் சிலிவை சொருகிக்கலாம். சொருகிட்டு ஒரு வயரை நான் பற்ற வைக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்பீக்கர் வந்து ஏசி அவுட்டு டிசி அவுட்டு இந்த எது வேணாலும் இந்த பல்பில் செக் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வயர் எதில் வேணாலும் பற்ற வைக்கலாம், மாற்றி கூட பற்ற வைக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு சிவப்பு வயரை நல்லா பற்ற வச்சிட்டேன். அடுத்து வந்து கருப்பு வயரை பற்ற வைப்போம். நல்லா சால்ட்ரிங் வந்து நல்லா நிற்கிற மாதிரி பற்ற வச்சுக்கோங்க. லூஸ் கான்டாக்ட் ஆகக்கூடாது. இது நல்லா பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு இந்த சிலிவை வந்து சொருகிக்கலாம். சொருகி வந்து இந்த அயனை வச்சு அப்படியே லேசாக நம்ம வாட்டினோம்னா அந்த சிலிவை வந்து சுருங்கிக்கிறோம். அப்படியே வயருக்கு இந்த மாதிரி இந்த நல்லா பற்ற வச்சுட்டு இந்த சிலிவை சொருகிட்டு இதை ஒரு டேப்பை வந்து இது மேலே சுற்றிக்கலாம். இப்போ இந்த பல்புக்கு ஹோல்டரும் கிடைக்கும். ஹோல்டர் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக நான் இப்படி பற்ற வச்சுருக்கேன். இதை முடிச்சுட்டு அதில் டேப்பை வச்சு நல்லா லூஸ் கான்டாக்ட் இல்லாமல் 2 வயரும் சேர்த்து வச்சு கூட அப்படியே சுற்றிக்கலாம். நல்லா சுற்றிட்டோம்னா எங்கிட்ட லூஸ் கான்டாக்ட் ஆகாது. இப்போ நல்லா நம்ம அமுக்கிட்டுக்கலாம். இப்போ டெஸ்ட் லேம்ப்பு ரெடி. இப்போ வந்து இதை வயரை லைன் கொடுத்து இல்லை பல்ப் எரிதான்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் 12 வோல்ட் லைன் எடுத்திருக்கேன். இது வந்து மில்லியம்ஸ் கம்மி தான், அதனால் எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பல்ப் எரியுது. பல்ப்பு ஓகே. இப்போ டெஸ்ட் லேம்ப்பு ரெடி. ஸ்பீக்கர் ஷார்ட்டு டெஸ்ட் லேம்ப்பு ரெடி. இப்போ நான் ஒரு ஆம்பிளிஃபயர் போர்டில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து டிஎஸ்பி ஆம்பிளிஃபயரை பற்றி இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். இதை நான் செஞ்ச அசெம்பிள் பண்ண ஆம்பிளிஃபயரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது. இப்போ தான் இந்த ஆம்பிளிஃபயரு ஆடியோ அவுட்டு வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டுக்கு என்கிட்ட வந்திருக்கு. இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கனால இது ஸ்பீக்கர் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிடுச்சு, அவுட்புட்டில் ஆடியோ வரல. இப்போ நம்ம வந்து இதில் வந்து எந்த ஐசி ஷார்ட்டுன்னு இப்போ அந்த டெஸ்ட் லேம்ப் வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போடாமல் இருந்தால் அந்த டெஸ்ட் லேம்பை நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்பீக்கர் டெர்மினல் இருக்குல்ல, இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் டெர்மினல்லையே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று அதே மாதிரி எல்லாத்துலேயும் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கனால இதில் அவுட் இப்போ வராது. இப்போ இதில் நீங்கள் செக் பண்ணாலும் அவுட்புட்டு இதில் வராது. இப்போ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இந்த டிஎஸ்பி ஆம்பிளிஃபயரை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன்.
இப்போ பவரில் லைட் எரியுது, ஆனால் வந்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ரிலே ஆன் ஆகலை. இப்போ இதில் எந்த ஐசி ஷார்ட்டுன்னு இப்போ நான் உங்களுக்கு அந்த டெஸ்ட் லேம்ப் வச்சு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக உள்ளே பல்ப் வச்சு காட்டுறேன். நீங்கள் இந்த பல்பை நீங்கள் வெளியே வச்சு செக் பண்ணணும். இதை வந்து பாடியில் வைக்கக்கூடாது. இப்போ நான் இது ஒரு பேப்பரை வச்சு இதில் இந்த பல்ப் வச்சுக்கிறேன். இப்போ இந்த வயரை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் எதுன்னு ஷார்ட்டுன்னு இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட்டு பீஸ் லைனை ஓப்பன் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இந்த பல்பில் இந்த ஒரு வயரை நேராக இந்த பாடியில் வச்சுக்கோங்க. இந்த ஹீட்ஸுக்கு பாடியில் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்பீக்கர் அவுட்லேயும் நான் அந்த இன்னொரு அந்த பல்போட சிவப்பு வயரை வைக்கிறேன். இப்போ இதில் பார்ப்போம், இது ஷார்ட் இல்லை, டிசி ஆகலை. இந்த ஸ்பீக்கர் அவுட்டில் இதை பார்ப்போம், இது ஆகலை. இதை பார்க்கலாம், லைட் எரியுது பாருங்கள். இப்போ நான் எடுத்துட்டேன், வச்சா லைட் எரியுதா. இப்போ இந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டில் ஷார்ட் இருக்குது, டிசி ஆயிடுச்சு. இது பார்ப்போம், இது டிசி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐசி வந்து டிசி ஆயிடுச்சு அவுட்புட்டில். இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கீழே இருக்கிறது வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டு ரிலே கட் பண்ணனால இப்போ ஸ்பீக்கர் வந்து காயில் போகலை. இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்நேரம் காயில் போஞ்சிருக்கும். இப்போ இந்த ஸ்பீக்கரும் பார்த்துடலாம். ஸ்பீக்கர் அவுட்டையும் இதில் ஒன்று ஷார்ட் இல்லை, இதுலேயும் ஷார்ட் இல்லை. இந்த ஐசி நடுவில் ஐசி இருக்க மட்டும் தான் ஷார்ட் இருக்குது. இப்போ இந்த டெஸ்ட் லேம்பில் நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மீட்டரை வச்சு கூட உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். நம்ம டிசியில் 200 வோல்ட் வச்சுக்கிறேன். சும்மா இப்படி வச்சுக்கலாம், வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஒரு வயரை பாடியில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த டிஜிட்டல் மீட்டரை பாருங்கள், எத்தனை வோல்ட் வரும் பாருங்கள். 31 வோல்ட் வெளியே வந்துட்டுருக்கு. இதில் பார்ப்போம், இதுலேயும் டிசிஐ வோல்ட் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த 31 வோல்ட் டேரெக்டாக நம்ம ஸ்பீக்கர் போச்சுன்னா காயில் போஞ்சிரும். இப்போ அதுக்கு தான் இந்த டெஸ்ட் லேம்பை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி யார் ரெடி பண்ணியிருக்காங்க தெரியல. நான் கடை வச்சுருக்கும்போது எல்லாமே இப்போ இப்படி தான் முதல்ல நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ போர்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஃபால்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவுட்புட்டில் வந்து ஸ்பீக்கரை டைரெக்டாக கொடுக்காம அந்த ஸ்பீக்கர் அவுட்லேருந்து வர்ற ஒரு வயரை இந்த பின்னில் இதில் இப்போ பற்ற வச்சுங்க அடியில். இதை வந்து ஸ்பீக்கரோட ப்ளஸ் லைனில் பற்ற வச்சுங்க. கிரவுண்டை வந்து ஸ்பீக்கருக்கு டைரெக்டாக கொண்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஷார்ட் இருந்தால் டக்குன்னு லைட்டு தான் எரியுமே தவிர அந்த ஸ்பீக்கரு போகாது, ஃபால்ட் ஆகாது. அந்த மாதிரி இந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ அந்த ஸ்பீக்கர் லைனை செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பீஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆம்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த பீஸை மட்டும் இதில் தானே ஷார்ட் இருக்குது ரெண்டுலேயுமே, இதை தூக்கி விட்டலாம். தூக்கி விட்டேன். இப்போ டம்மி பண்ணியாச்சு. இப்போ ஆம்பை ஆன் பண்ணுறேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். டக்குன்னு சவுண்டு கிடச்சிங்களா. இப்போ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் ஆயிடுச்சு. அப்போ மற்ற ஐசிபி எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த ஒரு ஐசி தான் கம்ப்ளைண்ட்டு, இதுதான் நம்ம மாற்றணும். இப்போ இது வந்து சப்பு போருக்குள்ள ஐசி. இது நான் செக் பண்ணல, இருந்தாலும் வந்து நம்ம இப்போ இது ஒன்று தான் டிசியாக இருக்கனால இப்போ ரிலே ஆன் ஆயிடுச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இதை மட்டும் மாற்றிடலாம். இதை நான் ஏற்கனவே வந்து இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆம்பிளிஃபையர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. இப்போ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.